எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏசியில் வளரும் உடலியல் சார்ந்த பல பிரச்சனைகள். ஏர் கண்டிஷன் செய்யப்பட்ட அறைகளில் அமர்ந்து வேலை செய்தால் உடலியல் சார்ந்த பல பிரச்சனைகளும் நோய்களும் ஏற்படுவதாக சமீபத்திய மருத்துவ ஆய்வுகள் எச்சரிக்குது. ஒரு காலத்துல ஏசி என்பது வசதியானவர்களின் ஆடம்ப பொருளாக இருந்துச்சு. இன்று பெரும்பாலான அலுவலகங்கள் ஏசி வசதியுடன் தான் செயல்படுது. பெரிய ஷாப்பிங் மால்கள், திரையரங்குகள், உணவு விடுதிகள் என்று எல்லாமே ஏசியாக அவதாரம் எடுத்திருக்குது. ஏர் கண்டிஷன் செய்யப்பட்ட அறைகளில் அமர்ந்து வேலை செய்வதால் உடலியல் சார்ந்த பல பிரச்சனைகளும் நோய்களும் ஏற்படுவதாக சமீபத்திய மருத்துவ ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. ஏசியில் இருந்து வரும் காற்றானது இயற்கையானது கிடையாது. இயற்கையான காற்றில் இருந்து ஈரப்பதத்தை எடுத்து அதை பயன்படுத்தி குளிர்காற்றாக கொடுக்குது. மேலும் அறையில் உள்ள வெப்பமான காற்றை வெளியேற்றுகிறது. இதற்கு குளோரோஃப்ளோரோ கார்பன் மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுது. இது வெளியேறும் வெப்பக்காற்று இதிலிருந்து வெளியேறும் வெப்பக்காற்று தான் புவி வெப்பமடைதலை அதிகமாக்கி ஓசோன் ஓட்டையை அதிகப்படுத்துதாமா. ஏற்கனவே அலர்ஜி பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஏசி காற்று பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சென்சிட்டிவான உணர்வு அதிகமாக உள்ளவர்களுக்கு உடலில் சொறி, அரிப்பு, மூக்கில் சளி ஒழுகுதல், காதில் அடைப்பு, கண்ணெரிச்சல் போன்றவை ஏற்படக்கூடும். அலர்ஜி உள்ளவர்கள் ஏசியில் இருந்து விலகி இருப்பதே நல்லது. குறைந்தது 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஏசியில் உள்ள தூசு மற்றும் அழுக்குகளை முறையாக சுத்தப்படுத்தணும். இல்லைன்னா அவற்றில் லிஜினெல்லா நிவோபிலியா என்ற பாக்டீரியா வளருமாமா. இது ஏசியில் மட்டும் வளரக்கூடிய பாக்டீரியாவாம். சுவாச பாதையில் இந்த வகை பாக்டீரியா பரவினால் கடுமையான நிமோனியாவை உருவாக்குமா. சில வீடுகளில் விண்டோ ஏசியின் பின்பக்கம் புறாக்கள் வசிக்க ஆரம்பிக்கும். புறாக்களின் கழிவுகள் அதில் சேர்ந்துவிடும். இதில் பூஞ்சிகள் வளரும். கிரிப்டோகாக்கஸ் எனப்படும் இந்த பூஞ்சியானது மனித மூளையை தாக்கக்கூடியதாம். இந்த பூஞ்சி சுவாச பாதையும் மூளையும் தாக்கி கிரிப்டோகாக்கல் மெனிசைட்டிஸ் என்னும் ஆபத்தான நோயை உருவாக்கக்கூடியதாம். எந்த நேரமும் ஏசியில் அமர்ந்திருப்பவர்களுக்கு சூரிய ஒளி போதுமான அளவு கிடைக்காது. இதனால வைட்டமின் டி குறைபாடு உருவாகும். இந்த வைட்டமின் கருவுறுதலின் ஆரம்பித்து இதயம், நுரையீரல் சீராக இயங்குவது வரை தேவைப்படும் ஒன்று. இது கிடைக்காமல் போனுச்சுன்னா எலும்புகள் பலவீனம் அடையும். மூட்டு வலி, முதுகுவலி போன்றவை எளிதாக வரும். சூரிய ஒளியில் மனித உடலுக்கு அவசிய தேவையான வைட்டமின் டி கிடைக்குது. எனவே உடலில் சூரியனின் ஒளிப்படுமாறு நிற்பது மிகவும் அவசியம். ஏசிக்கு நேராக முகத்தை வைத்து உட்காரக்கூடாது. அப்படி உட்கார்ந்தால் சைனஸ் ஏற்படும். மூக்கடைப்பு, தலைவலி, காது அடைத்தாற் போல் இருப்பது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுத்தும். சிலருக்கு ஏசியின் குளிர்காற்றானது சுவாச பாதையை ரணமாக்கி அதிக உணர்ச்சி வசப்படுபவர்கள் ஏசியை முடிந்த அளவு தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.